Welcome dear students. So welcome to Physics Wala. So myself Anish, your chemistry faculty. இன்னைக்கு இந்த particular sessionல நம்ம உங்களுடைய CBSE board ஓகே NCERT புக்கில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கக்கூடிய சொல்யூஷனோட ஃபார்முலாஸ் தான் நம்ம குயிக்காக பார்க்க போறோம். நீங்க ஒரு சாப்டர் எஸ்பெஷலி பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள நீங்க படிக்கும்போது ஃபார்முலாஸை ப்ராப்பராக ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் எழுதி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுடைய போர்டு எக்ஸாமில் நீங்கள் நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணும்போது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்டர். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை ஒரு குயிக்காக நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருக்குள்ள நீங்கள் என்டர் ஆகும்போது நீங்கள் என்கவுண்டர் பண்ணக்கூடிய டாபிக் எதுன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் லிமிடெட் ஓகே கொஞ்சம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல மாஸ் பர்சன்டேஜ், ஸோ அதோட ஃபார்முலா, தென் வால்யூம் பர்சன்டேஜ், தென் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன். ஸோ இது வந்து சில கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி, ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ பெட்டர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி உங்களுடைய போர்ட் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஓகே நல்ல விதத்தில் மாத்துங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர் இது போக உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சாப்டருக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் வேணும், அதுக்கான ஒரு செஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ரைட்? ஸோ மொலாலிட்டி, ஸோ அதோட ரிலேஷன்ஷிப் அண்ட் பெட்டர். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மொலாரிட்டியை விட மொலாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது டெம்பரேச்சர் இண்டிபெண்டா இருக்கும். மொலாரிட்டின்னு எடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், இது மொலாலிட்டி டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். ரைட்? ஸோ மொலாரிட்டி அண்ட் மோல் ஃபிராக்ஷன் அதோட ஃபார்முலாஸ். ஓகே, தென் ppmனு ஒன்று வரும். ஸோ பார்ட்ஸ் per million. ஓகே, யூஸ்வலா நம்ம என்ன பண்ணோம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 10⁶. ஸோ இது நம்ம எங்க யூஸ்வலா யூஸ் பண்ணோம்னா ஹைலி டைல்யூட்டட் சொல்யூஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 9 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இங்க வரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது அடுத்து நீங்க பார்க்க போறது எதுவா இருக்கும்னா ஹென்ரிஸ் லா. ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலபிலிட்டி எஸ்பெஷலி கேஸ் இன் லிக்விட்ல வரும். ஸோ அதுல ஹென்ரிஸ் லா தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஹென்ரிஸ் லா பார்க்கும்போது ஹென்ரிஸ் லாவை ரிலேட் பண்ணக்கூடிய டால்டன்ஸ் லா கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் லா என்ன வரும்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இட்ஸ் ஈக்குவல் டு அதோட மோல் ஃபிராக்ஷன் மல்டிப்ளைட் பை டோட்டல் ப்ரெஷர். ஸோ இது ஒரு டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், அது இம்பார்ட்டன்ட். தென் ஆஃப்டர் தட் ஹென்ரிஸ் லா என்ன வரும்? Partial pressure of a gas is directly proportional to mole fraction of the solute. Okay, so gas in a solvent. So இது ஹென்ரிஸ் லா. அதுக்கு அடுத்து என்ன நம்ம பார்ப்போம்? ரவுலட்ஸ் லா. ஸோ ஹென்ரிஸ் லா பாத்தீங்கன்னா கேஸ் இன் லிக்விட். ஓகே, ரவுலட்ஸ்ல பாத்தீங்கன்னா லிக்விட் இன் லிக்விட்ல வரும். ஸோ இதுல ஆக்சுவலி யூஸ்வலா ரவுலட்ஸ் லாவையும் நம்ம டால்டன்ஸ் லாவை அப்ளை பண்ணி தான் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம கொண்டு போவோம். ஸோ ரவுலட்ஸ் லா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒன்ஸ் ரவுலட்ஸ் லா அண்ட் ஹென்ரிஸ் லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுதான். ஸோ அதில் நீங்க பாத்தீங்கன்னா டெல்டா பி பை பி நாட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன். ஓகே, ஸோ N2 டிவைடட் பை N1 பிளஸ் N2 வரும். ஸோ தட்ஸ் அ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். தென் ஆஃப்டர் தட் அதுலேயே அடுத்த கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். சரியா? அதுக்கு அடுத்து வரும் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். தென் ஃபைனலா இருக்கக்கூடியது என்னன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ ஃபைனலா நம்ம ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வரும். ஸோ இது ஃபோர்த் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு CRT வரும். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெட்டர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலா வான் ஹாஃப் ஃபேக்டர். ஸோ வான் ஹாஃப் ஃபேக்டர் நிறைய கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா I இஸ் ஈக்குவல் டு எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர் அந்த ஒரு டவுட் வரும். ஸோ யூஸ்வலாவே உங்களுக்கு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்தீங்கன்னா அப்சர்வ்ட் வேல்யூ டிவைட் பை கால்குலேட்டட் வேல்யூ. அதே மோலார் மாஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், கால்குலேட்டட் பை அப்சர்வ்ட். ஓகே, பிகாஸ் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். அதனால கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஆர்டர் அப்படியே மோலார் மாஸ்க்கு ஆப்போசிட்டா வரும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். தென் இது போக வான் ஹாஃப் ஃபேக்டருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதுவும் முக்கியம். சரியா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கும். ஸோ ரெண்டு கேஸ் இருக்கு, ஒன்று அசோசியேஷனுக்கு ஒரு மாதிரி வரும் அண்ட் டிசோசியேஷனுக்கு இன்னொரு மாதிரி வரும். இப்போ அசோசியேஷன் எடுத்துட்டீங்கன்னா அசோசியேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு I minus 1 divided by N minus 1. So it's for, sorry, actually it's for dissociation.
ஸோ இது டிசோசியேஷனுக்கு. அதே அசோசியேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு I minus 1 டிவைடட் பை 1 minus I minus 1 தென் 1 by n minus 1 இருக்கும். ஸோ இது அசோசியேஷனுக்கு. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம இந்த சாப்டர்ல என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ஷீட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெட்டர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் access it. Right, that's it for today. Take care of yourself, guys. Take care of yourself. See you on next class. Bye.